நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்திரன் வி ஆர் ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 463வது வீடியோ. ஸ்ரீமாத்ரே நமக. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கே ரொம்ப தயங்குறா. இன்றைக்கி இந்த 461வது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய சிஷ்ய பையன் ஆனந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஆனந்த் ஹரிஹரன் ஜார்ஜியாவில் இருக்கான். மாமா எல்லாம் பண்ணிட்டோம், பஞ்சாயத்தின் போல சூரியனை பற்றி நம்ம பேசவே இல்லையே அப்படின்னா. கரெக்டாக கண்ணா, சரி, ஹி ரிமைண்டட் மீ சூரியனை பற்றி பேசிடணும்னு சொல்லிட்டு. ஸோ சூரிய மந்திரம் இஸ் பஞ்சாயத்தின் முடிச்சில் கணபத்தியன்றது கணபதியோட உபாசனை, அது பேசியாச்சு. ரொம்ப கௌமாரம் முருகரை பற்றியும் பேசியாச்சு. கணபத்தியம் கௌமாரம். அடுத்து சௌரம் இருக்குது, அதுதான் மெயின். அந்த காலத்துலேருந்து சூரிய வழிபாடு சிந்து சபுளி நாமத்துலேருந்து இருக்குது. எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது சூரிய வழிபாடு. ஈஜிப்ட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ சௌரம் பேர் சூரிய வழிபாடு. வைணவம் விஷ்ணுக்கு, சைவம் சிவனுக்கு, சாக்தான்றது ஸ்ரீவித்யா உபாசனை. ஸோ ஸ்ரீவித்யா உபாசனை சொல்லி சாக்தி சொல்லலாம். இந்த சாக்துக்கு பல பேர் பல விதமான கருத்துக்கள் சொல்கிறா. அது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம மெயின் கான்செப்டு பஞ்சாயத்தனத்தில் இந்த 4 தேவதையை பேசி வச்சு சூரியனை பற்றி ஏன் பேசலை அப்படின்னு ஒரு கொரி வந்தது. ஸோ அதனால் சூரிய பகவானை பற்றி நீங்கள் மந்திரமும் சொல்லி அதனுடைய டீட்டெயில் பார்க்கணும். இந்த பிரத்யக்ஷ மகாவிஷ்ணு சூரிய நாராயணன் நம்ம சொல்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. ஸோ பிரத்யக்ஷ மகாவிஷ்ணு அது பிரத்யக்ஷ தெய்வம் எதுனா, இதர தெய்வங்களாக சொன்னாலும் இந்த பஞ்சாயத்தில் சந்திரன் சொல்கிறதில்ல, நம்ம சூரியனை தான் சொல்லியிருக்கு. ஏன்னா சூரியன் இல்லைன்னா இந்த பூமியில் எதுவும் வளராது. குழந்தைக்கே ஜாண்டிஸ் வந்திருக்கு, பிறந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ்ன்ற அது எப்படி தெரில. அப்புறமா அவள் இன்குபேட்டர் ஆட்டோ வச்சுட்டு அதில் வச்சுட்டு அப்புறமா ஆற்றுக்கு விஷயம் போயிட்டு புண்ணியாதம் ஆன பிறகு தினம் ஒரு 2 hours ஆர் ஃபியூ மினிட்ஸ் யூ ஷுட் கீப் இட் ஆன் த சன். எர்லி மார்னிங் தசத்தில் 8 மணி 9 மணிக்கு வெயில் வரும்போது அந்த விட்டமின் சி அந்த இது சூரிய ஒளி நம்ம உடம்பையில் படணும் அப்படின்றா. இது ஒவ்வொரு விட்டமின் சொல்கிறா ஒன்றுத்துக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் கூட போக வேண்டாம். ஸோ சூரியன்றது விதையே முளைக்காது சூரியன் இல்லைன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எங்கேருந்தோ காக்கா எச்சம் விட்டு எங்கேருந்தோ செடியிலேருந்து ஏதோ இடத்துல திடீர்னு வளருது பார்க்குறோம் நம்ம. காக்கா இஷ்டத்திலே வளருது. பட் எனி பிளான்ட் இந்த வேர்ல்டு ஆர் எனி க்ரீச்சர் சூரியன் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. நமக்கே ஒரு 2-3 மாதம் வரை மழை காலமாக இல்லைன்னா எப்படாப்பா சூரியன் வரும் இருக்கும், வெயிலை பொறுத்துக்கிறான்னு ஆகிடுறது, துணி காயாது, மாதிரிலாம் இருக்குது நமக்கு. ஸோ சூரியன் பிரத்யக்ஷ தெய்வமாக சொல்லப்பட்டிருக்கு. பிரத்யக்ஷ மகாவிஷ்ணு சொல்லியிருக்கு. அவர் எப்படி இருக்கார்? அருணன்ற தேரோட்டி இருக்கிற தேரில் உட்காந்து வர சூரியன். அந்த அருணன் யார்? வினதை, கத்ரு வினதை 2 பொண்டாட்டி. காஷிபருக்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், பல பொண்டாட்டிகள் இருந்தால். அதாவது சுனிதி சுரிஷி அது மாதிரி வரும். இந்த கத்ரு வினதை, அதிதி, திதி அதிதி, இந்த மாதிரி. இந்த அதிதிக்கு நல்ல தேவர்கள்லாம் பிறந்தா, திதிக்கு ராட்சசர்கள் ராகர்கள் இதெல்லாம் பிறந்தா, அது மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த கத்ரு வினதை வைனதேயன் பேர். கருடன் பிறந்தது அவளுக்கு 2 முட்டை வளர்க்குறது. ஸோ அந்த முட்டையை ஜாக்கிரதையாக வச்சுக்கோன்னு சொல்லும்போது இவளுக்கு நிறைய பாம்பெல்லாம் புடைஞ்சிடுது. யாருக்கு? கத்ருக்கு. வினதைக்கு அவசரப்பட்டு அந்த ஒரு முட்டையை உடைச்சிடுறா. ஸோ இடுப்பு கீழே வளர்ச்சி இல்லாமல் அந்த குழந்தை அதுதான் அருணன். அப்போ சூரிய பகவானை செய்கிறார், தனக்கு தேரோட்டியை வச்சுடுறாரு. ஸோ அருணன், அதனால காத்தால் அருணோதயம் ஒன்று வரும். சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம் இஸ் நாட் குட் சைன், நல்லா புரிஞ்சுக்கணும். அருணோதயம் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். அது ஒரு விதமான ஒரு லைட் வெளிச்சம் வரும். அப்புறம் சில ஆரஞ்சு மஞ்சள் கலர்லாம் வராமல் இருக்கும். சூரிய ஒளி வரும்போது தான் பூமியே புத்துயிர் பண்ணுறது, நித்தியப்படியே நடக்கிறது. சூரியன் இல்லைன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கும். நம்ம இருக்கிற இந்த கேலக்சியில் சூரியன் பிளேஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரோல். எல்லாமே கண்ணு கூட சூரியன் தான் பார்க்கணுன்றா. ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே பானுபுரின்னு இருக்குது, மாதவரம் பக்கத்தில். அதுதான் ஞாயிறுன்னு பேர். அது சூரிய நாடியிலே அந்த இடத்த சொல்லியிருக்கு. சூரிய தசை நடக்கும்போது சரி,
சூரியன் சரியான பிளேஸ்மெண்ட் இல்லை ஜாதகத்தில் இருந்தாலும் சொல்லி சூரியன் வந்து அப்பாவுக்கு உண்டானது. ஜாதகத்தில் தந்தையை குறிக்கிறது சூரியன், நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திரன் வந்து அம்மாவை குறிக்கிறது. ஸோ அது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பானுபுரியில் வந்து புஷ்பரதேஸ்வரர் தாமிர புஷ்பங்கள் நடுவில் எழுந்து வர இதில் குளத்தில் கண்ப மகிழ்ச்சியால் பிரதிஷ்ட 6000 வருஷ ஸ்தலம் அது. மகாபாரத காலத்துக்கு முன்னாடி இருக்கு. ஸோ கண்பர் பிரதிஷ்டை அது. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய 2 மனைவியில் இந்த வேளாள பெருமக்கள் இதில் வகுப்பில் பிறந்த சங்கிலி நாச்சியார் பிறந்த ஊர் அது. சுந்தரர் பிராமணர் பிறப்பில் வளர்ந்தது சத்திரிய குடும்பத்தில். நரசிங்க மணியா ராஜாட்ட வளர்ற கல்யாணம் ஆனதையாக்க கடைசியில் சுகுணவதியின் பற்றி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி சிவாச்சியாரை கொண்டு நடக்கல. அது நின்று போய் தடுத்து ஆள் கொள்ளப்படுறார். பின்னாடி பரத்தையர் குலத்தில் பிறந்த கணிகை குலத்தில் பிறந்த அந்த பறவை நாச்சியார் திருவாரூரில் அதுக்கு இறைவனே தூது போகிறார் அவருக்காக. இங்கே வந்து ஞாயிறில் சங்கிலி நாச்சியார் பிறந்து அவர் கனவுல வந்து சொல்கிறார், பரமேஸ்வரன் நீ போய் திருவத்தியூரில் போய் வெயிட் பண்ண வரப்போகிறான் அப்படியான்றார். திருவத்தியூரில் சுந்தரருக்கும் அந்த சங்கிலி நாச்சியாருக்கும் கல்யாணம் ஆகிறத கதை அப்படி போகிறது. இதுலேயும் சுந்தரர் வாழ்ந்தது 18 வருஷம்தான். லைஃப் டோட்டலாகவே இருந்தது பூமியில். அதுக்குள்ளே செயற்கையை செய்யலாம் பண்ணிட்டார். சம்பந்தர் இருந்து 16 வருஷம்தான் பூமியில். ஆதிசங்கரா 32 வருஷம் இருந்தார். இவன் சம்பந்தரும் சுந்தரரும் அந்த 4 பேரில் ரொம்ப கம்மி ஏஜ் இருந்தேன். 85 வயசு இருந்து அப்பர். மாணிக்க வாசகர் பரவாயில்ல ஓரளவுக்கு. இவன் 2 பேருமே சின்ன வயசுலேயே போயிட்டா, இறைவனடி செஞ்சுட்டா. அதுதான் அதை வேண்டி பெற்றது. திருஞான சம்பந்தர் 16 வயசு கல்யாணத்துக்கு அன்றைக்கே எல்லாரும் சாயந்தரம் கோவிலுக்கு போகிறார், அங்கே போய் மறைஞ்சிடுறார். இப்போ கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட், சூரியனார் கோவில் போகிறா இங்கேயே அடித்து பிடிச்சிட்டு இந்த மூட ஜனங்கள் என்ன செய்யறது தெரியல. ராஜேந்திர சோழன் காலத்தை கட்டி இந்த 1000 வருஷம் கூட ஆகலை சூரியனார் கோவில் கட்டி. அங்கே ஓடுறா பஞ்சபாஸ்கர கஷேத்திரத்தில் தலையான பீடம் ஞாயிறு தான். பான்புரியின் பேர் புஷ்பர்வதீஸ்வரர் ஸ்வர்ணாம்பிகை. ஸ்வர்ணாம்பிகைக்கு காலடியிலே இந்த ஸ்ரீசக்கர பீடமே இருக்குது, பார்க்கணும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3 தேதியில் 3 நாளுமே காலையில் எர்லி மார்னிங் அங்கே 5 மணிக்கு இருந்தால் புறப்புறமா 5:45 அவர் சூரியன் வந்து அம்பாலோட காலடியிலையும் ஈஸ்வரனுடைய லிங்கத்திலையும் வந்து விழும். பார்க்கலாம். அதை நான் பல வருஷங்கள் பார்த்துருக்கேன். அதை வண்டி விஷயம் காத்தாலே போயிடுவாங்க. ஸோ இப்போ கம்மிங் டு சூரியன். அப்போ ஏற்பட்ட சூரிய பகவானுக்கு நம்ம வந்து சண்டே அன்னைக்கு சூரிய ஹோரையில் பூஜை பண்ணோம்னு சொல்லிருக்கு. சண்டே அன்னைக்கு சூரிய நமஸ்காரம் சண்டே பண்ணோம். சங்கரபடத்தோட பெரம்பூரில் நம்ம ஆர்வம் மேசிலாம் வருவார். சாமி நாங்கள் அங்கே மாமலை கட்டணும், நான் நீ சூரிய நமஸ்காரம் மேஸ்திரி அவர் படையாச்சி செய்வார். இங்கே அங்கே போகிறார், பெரம்பூருக்கு போவார் குளத்தூர்லேருந்து. எவ்ரி சண்டே கோ அண்ட் டு நமஸ்காரம், இவரு சர்வீஸ் சங்கரமணம். ஸோ இந்த சூரிய நமஸ்காரம் சூரிய பூஜையெல்லாம் ரொம்ப 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 வசதியாக சொல்லியிருக்கு. அதனால் சங்கராந்தின்னு வந்து அவருக்காக பிரத்யோக நாளை நம்ம கொண்டாடுறோம். இப்போ அந்த சூரிய பகவானுக்கு உண்டான மந்திரத்தை பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அதில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறா. பந்தூக மலரின் பந்தூக குசும பிரியா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் எழுது. அப்படியே செம்பருத்தி பூ. பந்தூகம்னால செம்பருத்தி பூ கிடைக்கிறது. செவேன்னு இருக்கும், முடியாது ரெட்டிஷாக பாருங்கள், வெல்வெட் மாதிரி இருக்கும் பார்த்தா. பந்தூக மலரின் செம்பருத்தி பூ சிவப்பை போல் அயலாமல் ஒளிரும் உடல் நிறத்தோடு 3 கண்களுடன் எழிலும் சூரிய பகவான் தன் 2 கரங்களிலும் 2 சிவப்பு தாமரை ஏந்தி வரமளிக்கையும் அது வரத முத்திரை மற்றும் அபயமளிக்கையும் அருள் செய்கின்றார். மேலும் தாமரை கருவிழான அலங்காரங்களால் செழித்து சிறப்பு நிறைய தாமரை பூ புஷ்பம் தான் சாத்துவார். கோதுமை வந்து அவருக்கு வந்து உண்டான தானியம். உலகிற்கும் உயிருக்கும் ஆதாரமான சூரிய தேவனை நான் பக்தியுடன் வணங்குகிறேன். இதுதான் வந்து மந்திரம் வரப்போகிறது. இப்போ பார்க்க போகிறோம். இந்த 3 இது கொடுத்துருக்கா, சான்ஸ்கிரிட்டு, இங்கிலீஷு. இது வந்து நான் வந்து ஹிந்து ரிலீஜியஸ் குரூப்பில் எல்லோரும் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய சிஷ்யாலெலாம் தோஸ் யூ வாண்ட் ஆட் நான் ஆட் பண்ணோன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் எல்லாம் பிடிஎஃப் வந்துடப்படுது. இனிமேல் தனித்தனியாக பிடிஎஃப் அனுப்பப்படுறதுல இருக்கும். நான் ஹிந்து ரிலீஜியஸ் குரூப், வேல்யூஸ் ஆஃப் இந்து கல்ச்சர், சுமத்தி எல்எஸ் குரூப் இருக்குது. அடுத்து ஆன்மீகம் ஒரு குரூப் இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டி குரூப் இருக்குது. 5 குரூப் இருக்குது என்கிட்ட. ஸோ
அந்த 5 குரூப்புக்கு அதில் போட்டுருவேன் நான். சரி, மிச்சம் வரைக்கும் போடாதெல்லாம் கூட போட்டுருது ரெடி. ஸோ அதில் பார்த்துக்கோ. இப்போ மந்திரம் சொல்லலாம். ऋषियादि न्यासम ब्रह्मा ऋषि गायत्री छंदः श्री सविता देवता कह बीजम स्वागा सत्ति कोल्काय कीलकम करन्यासम हृदयादिनाशम ओम सूक्ष्म रूपाय इदेदा सूक्ष्म रूपाय தான் சொல்லணும் எல்லாமே. தியானம் ரக்தபத்மம் தயம் ஹஸ்தை பிப்ரதம் வரதாபயே பந்தூகாபம் திரிநேத்திரம் அரவிந்தாச்சேசு விபூஷிதம். இதுதான் நம்ம சொன்ன மீனிங்க்கு உண்டான சோஸ்திரம், தியான ஸ்லோகம். இது மூல மந்திரம். ஓம் ஹம் ககம் கக கோல்காய ஸ்வாகா. ஓம் ஹம் ககம் கக கோல்காய ஸ்வாகா. ஓம் ஹம் ககம் கக கோல்காய ஸ்வாகா. இது இதனுடைய மூல மந்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன் காலில் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். என் சிஷ்யாலத்தில் பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம். ஸோ சௌர நவாட்சரி ஸ்ரீ சௌர, இது 9 எழுத்துது. சௌர நவாட்சரி மந்திரம்னு பேர் இதுக்கு. ब्रह्मा ऋषि गायत्री छंदः श्री सविता देवता गहबीजम स्वाहा सत्तिकी कोल्काय कीलकम. அது கரண்யாசம் ஹிருதயாய நாசம். ஓம் சூக்ஷ்ம ரூபாய தான் சொல்லணும். தியானம் ரத்த பத்மத்வயம் ஹஸ்தரி பெப்ரதம் வரதாபயே பந்தூகாபம் திரிநேத்திரம் அரவிந்தியாச்சேச்சி விபூஷிதம். மூலமந்திரம் ஓம் ஹம் ககம் கக கோல்காய ஸ்வாக. இதுதான் இந்த மந்திரம். ஸோ இப்போ சூரியனுடைய உண்டான மூலமந்திரம் பார்த்தாச்சு. ஸோ தயவுசெய்து சண்டே இது மிச்ச நாளில் நிறைய சொல்கிறத விட நித்தியப்படி தினம் சொல்லணும். காத்தால் எழுந்த உடனே, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்துக்கொண்டு, பிரம்ம முகூர்த்தம் 3 மணியெல்லாம் சொல்ல 4 to 6 சூரியோதயத்துக்கு முன்னாடி பண்ணிடணும். அதை பிட்வீன் 4 and 6 or 4 and 5:30 சொல்லுங்க. சூரியோதயம் சென்னையிலலாம் 6 மணிக்கு இருக்குது சொல்லியிருக்கா. சரி, நம்ம 5:30 மணிக்குள்ளே முடிச்சிடணும். 4 to 5:30 or பிட்வீன் 4 and 5 சொன்னால் கூட பரவாயில்ல. ஸோ சூரியோதயத்துக்கு முன்னாடி நம்ம குளிச்சு ரெடியாகுன்னா கிழக்க பார்த்து நம்ம சொல்லணும் இருக்கு. இங்கே ஒரே ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். பிரம்மாச்சாரியா பின்னாடி இருக்கார். அவர்கிட்ட ஒரு கேட்குறா ஒரு பெண்மணி, வயக்காட்டில் வேலை செய்கிறவா. அவள் சுவாமி எனக்கு ஒன்று மந்திரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எனக்கு வயசான மாமனார் மாமியாக இருக்கா, அவளுக்கு பணிபடை செஞ்சு நான் காத்தால் கழனிக்கு போனால் எனக்கு சாப்பாடை கூழ் வச்சு கொடுக்க முடியும் அவளுக்குன்னு. நான் என்ன செய்யணும் சாமி, எனக்கு புண்ணியம் வருமா, பாவம் வந்துட போகிறது எனக்கு அப்படின்ற. கவலையே படாதம்மா, நீ உழவு தொழில் செய்கிற, காத்தால் எழுந்து குளிச்சுட்டு போகிற இல்லையா, அம்மா கழனிக்கு போகிறேன், குளிச்சு தான் போவேன் அப்படின்ற. அப்போ கிழக்க பார்த்து ஒரு சூரிய தேவனுக்கு ஒரு கும்பிடு போடு. சூரியன் வரலாறோட பரவாயில்ல, ஒரு சூரியன் நினச்சிப்பேன். அதே சாயந்தரம் வயக்காட்டில் வரும்போது மேற்கு திசையை பார்த்து அவர் நினச்சி கும்பிடு போடு, அது போதுன்ட்டார் அவர். எவ்வளோ எளிமையான பரிகாரம் சொல்லிருக்கா பாருங்க அவளுக்கு. அது எல்லாரும் நம்ம ஆஃபீஸ் கோயர்ஸெல்லாம் நம்ம நிறைய காரில் போயிட்டு இதில் போயிட்டு 2 வீலரில் போயிட்டு அவளுக்கு சொன்ன பரிகாரத்தை நம்ம செய்யக்கூடாது, நல்லா படிச்சுக்கணும். அதாவது பிரம்மச்சாரியே சொல்கிறார், ஊருக்கு இருக்கு போகிறோன்னா இந்த திராட்சை படம்லாம் நெய்வேத்தியெல்லாம் பண்ணுவா சில பேர். டைம் டியூ டு ஷார்ட்டேஜ் ஆஃப் டைம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிச்சுப்பா பண்ணுவா. அதை எப்போ சொல்லியிருக்கு, ஃபார் எமர்ஜென்சி பீரியட் தான் சொல்லியிருக்கு. நித்தியப்படி 3 திராட்சையை கொண்டு வச்சு நீ 3 திராட்சை சாப்பிட்டுட்டு பட்னியாக இருக்க முடியுமானால நம்ம 3 வேளை கொட்டிக்கிறோம் இல்லையா. சொன்னால் தவறாக இருக்கும் மற்ற வாழ்க்கை. பட் ஜென்ரலாக ஐம் டெல்லிங் தி ஃபேக்ட். நம்ம அதெல்லாம் வயிற்று பிடிச்சி சாப்பிட்டுட்டு சாமி கொடுக்கும்போது 2 திராட்சை 2 கப்பில் வச்சாராம். சுவாமின்றது பெரியது, அதனால பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் வேணான்றது. பெருசாக விக்கிரகம் பண்ண நிறைய வெடித்து சாதம் நைவேத்தியம் பண்ணி ஆகணும். அது பெரிய யானையை கட்டி மாரடிக்காது முடியாதுன்னுவா. யானையெல்லாம் அங்கே இருக்க கோவிலில் இருக்கலாம், கோவிலில் நிறைய பழங்கள் கிழங்கள் அந்த தென்னை ஓலையெல்லாம் போட்டுருவா, அது சாப்பிட்டுருக்கோம். அது தனி மனிதன் பராமரிக்க முடியாது. ராஜா அரண்மனையில் இருக்கும், கோவில்கள் இருக்கும் யானை. தனி மனிதன் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு உண்டான ஆகாரத்தோட நம்ம கட்டுப்படி ஆகாது. ஒரு உருண்டை அது மாதிரி பண்ண அந்த மாதிரி ஒரு 4-5 உருண்டை அது வாயில் போடணும். இப்போ எவ்வளோ வழிபேடு இதெல்லாம்.
ஸோ ஆகையினால பெருசாக சேர்த்துக்க வேண்டாம். மந்திரம் இதெல்லாம் வந்து எளிமையான நிறைய மந்திரங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாம். முக்கியமான இந்த பஞ்சாயத்து பூஜை பண்ணுறவ அந்த 5 மட்டும் தெரிஞ்சுக்கணும், மந்திரங்கள் தெரிஞ்சுக்க போதும். ஸோ அதோட தசமங்களாக கூட யாரை கேட்டால் அதில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி ஒரு பொட்டு வைங்க. தினம்லாம் விஷயம்லாம் பண்ண அவசியமே இல்லை. முக்கியமான நாள் விஷயம் பண்ணிவிட்டு நித்தியப்படி இந்த நிர்மாலயத்தை எடுத்துகிட்டு வெவ்வேறு பூ வைங்க. சிவனுக்கு ஒரு சொல்லலாம், ஓ நம்ம சிவாய் சொல்லிடலாம். அதில் வந்து பிள்ளையார் இருக்குது, சுகலாபரதன விஷ்ணு சொல்லிடலாம். ஸோ அப்புறம் வந்து எனக்கு நந்திகேஸ்வர் இருக்குது, அதுக்கு ஒன்று சொல்லுங்க. இந்த பிருந்தாதேவி என்ற துளசி மரம் இருக்குது, பாரிஜாதம், கற்பக வருஷம் இருக்குது, மகாலட்சுமி இருக்கா. ஸோ மகாலட்சுமி மூல மந்திரம்னு சொல்லலாம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு அது மூல மந்திரம் அவளுது. இந்த ஸ்ரீன்ற பீஜம் அவளுது. ஸோ அந்த மாதிரி படம் நம்ம சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யோட் சிம்பிளிஃபை. இந்த கலிகாலத்தில் ஆஃபீஸ் கோயிஸ்க்கெல்லாம் சிம்பிளிஃபைடு பூஜை கற்றுக்கோ. ரொம்ப விசாரமாக நிறைய லீவு நாள்லாம் இருந்தேன், நிறைய இது பண்ணுங்க. இதை சொல்லி இந்த சூரிய மந்திரத்தை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.